இறைவா, இவர்கள் சத்தியமாக தேவதைகள் தான். என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு அதிசயத்தை, ஒரு அதிசயமான நிகழ்வை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். சிவபுராணம் படித்துக் கொண்டிருக்கிறேன். அதை படித்துக் கொண்டே இருக்கிறேன். அது ஒரு மந்திரமாக, அது ஒரு மெஸ்மரைசிங்காக, அப்படியே கண்ணிலிருந்து நீர், அப்படியே ஒரு அழுகை 10 நாளைக்கு முன்பு அந்த நடைமேடையில் நடந்தது. ஒளியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த கடவுள், நம்ம வள்ளலார் போய் அந்த ஒளியோடு சேர்ந்திருக்கிறார், ரமணர் போய் சேர்ந்துட்டார். அவங்க எல்லாம் இன்னும் விளையாட்ட முடிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? தியானம் பண்ணா நான் முக்தி அடைய முடியுமா? நான் தியானம் பண்ணா என்னுடைய கர்மாவெல்லாம் போகுமா? இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் கேட்கிறார்கள். நான் இந்த இடத்திலே ஒரே ஒரு விஷயத்தை சொல்வதற்கு நான் அமர்ந்திருக்கிறேன். அது என்னன்னா, திருவண்ணாமலை அப்படிங்கிறது ஒரு தெய்வம். இந்த திருவண்ணாமலை ஊரே தெய்வம் தான். இந்த திருவண்ணாமலையே ஒரு சிவன் தான். சிவன் படுத்து கிடக்கிறார். அவர் மேல செருப்பு போட்டுட்டு நடக்கலாமா? நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தியானம் பண்றேன், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 24 மணி நேரத்துல முக்காவாசி நான் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது டெய்லி நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது இன்டென்சிஃபை ஆயிடுச்சு, ரொம்ப அடர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது சமாதி நிலையை தரும். அப்படியே சத்தியமாக கடவுள், டேய் செருப்பு போட்டுட்டு வராதடா, அது எனக்கு அவமரியாதை. அது கண்ட மலத்தையும் நரகளையும் குப்பையையும் மிதித்த பொருள். அந்த பொருளை வைத்து என்னிடம் வராதே, அதை தூக்கி குப்பையில போடு, அது எனக்கு தேவையில்லை. சாக்ஸ் போட்டுட்டு வா, வெறுங்காலோடு வா என்று பகவான் ஒருபொழுதும் இந்த பூமியில், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் பொருட்களை பாகுபாடு செய்வதில்லை. சுவாமி, உங்களுக்கு பகவான் வந்துட்டு PhD, ப்ரொஃபஸர், பிளாட், அவ்வளவு பணம் அதெல்லாம் கொடுத்தாரே, அதை விட்டுட்டு ஏன் வந்தீங்க? எவ்வளவு பெரிய விஷயம் கொடுத்தாரு, அதை விட்டுட்டு ஏன் வந்தீங்க? முக்தி என்பது கடைசி அல்ல, உண்மையிலேயே கடைசி அல்ல. ஓம் நம சிவாய நமக. அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன். பெருமக்களை, இந்த உரையில குட்டி குட்டி விஷயங்களாக, கதம்பமாக அப்படி சொல்லிட்டே போயிட்டே இருக்க போறேன். எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாதவை. ஒரு உரையில ஒரே கண்டென்ட் நான் பேசுவேன்ல, இதுல குட்டி குட்டியாக நான் ஒரு கதம்பமாக நான் பேச போகிறேன். முதல் விஷயம் ஒரு குட்டி கதை. முதல் விஷயம், ஒரு குட்டி பாப்பா, ஒரு 5 வயசு பாப்பா. அந்த பாப்பா கிளவி மாதிரி பேசுவா. அந்த பாப்பாவுடைய தாத்தாவும் 2 பேரும் கிரிவலம் வராங்க. திருவண்ணாமலை கிரிவலம் வராங்க. இது கற்பனை கதை, என்னுடைய கற்பனை கதை, இது ஒரிஜினல் இல்ல. அந்த பாப்பாவும் அவங்க தாத்தாவும் கிரிவலம் வராங்க. கிரிவலம் இருக்கிறப்போ ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி அந்த தாத்தாவும் அந்த பாப்பாவும் நடைமேடையில் அப்படி உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த பாப்பா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறா. அப்படி எல்லாரையும் பாக்குறா. கிரிவலம் போற மக்களை பாக்குறா, அவங்க காலை பாக்குறா. ஒரு சிலர் வெறுங்காலோட கிரிவலம் போறாங்க, ஒரு சிலர் செருப்பு போட்டு போறாங்க, ஒரு சிலர் சாக்ஸ் போட்டு போறாங்க. இத அந்த குட்டி பாப்பா அப்படி கவனிச்சு பார்த்துட்டு இருக்கிறா. தாத்தா கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கிறா. தாத்தா, ஏன் தாத்தா ஒரு சிலர் வெறுங்காலோட போறாங்க? அதாவதுமா, அப்படி போகும்போதுதான் நம்ம உடம்புல பகவானுடைய அந்த கரண்ட் அப்படியே பூமியில இருந்து ஆரம்பிச்சு வானம் வரைக்கும் அந்த கரண்ட் அப்படியே உடம்புக்குள்ள போகும். அப்பதான் ஆசீர்வாதம் நல்லபடியா சேரும், அந்த பவர் நல்லபடியா வரும். அப்படியா? அப்புறம் ஏன் தாத்தா ஒரு சிலர் செருப்பு போட்டு போறாங்க? இல்லம்மா, ஒரு சிலரால முடியும், ஒரு சிலரால முடியல. அவங்களுக்கு கால் வலிக்கும், கால்ல புண்ணு இருக்கலாம், அதனால செருப்பு போட்டு போறாங்க. தாத்தா, ஒரு சிலர் சாக்ஸ் போட்டு போறாங்கல்ல, எதுக்கு சாக்ஸ் போட்டு போறாங்க? இல்லம்மா, ஆக்சுவலா செருப்பு போட்டுட்டு போக கூடாது. இந்த பூமி புனித பூமி. இந்த பூமியில செருப்பு போட்டுட்டு போறது அப்படிங்கிறது அவமரியாதை. இது தெய்வம்ல. திருவண்ணாமலை அப்படிங்கிறது ஒரு தெய்வம். இந்த திருவண்ணாமலை ஊரே தெய்வம் தான். அந்த இந்த திருவண்ணாமலையே ஒரு சிவன் தான். சிவன் படுத்து கிடக்கிறார். அவர் மேல செருப்பு போட்டுட்டு நடக்கலாமா? அதனால செருப்பு போட்டுட்டு நடக்க கூடாதுங்கிறதுனால ஒரு சிலர் சாக்ஸ் போட்டு நடக்கிறாங்க. அப்படியா தாத்தா? அப்ப சாக்ஸ் போட்டுட்டு நடந்தா அவமரியாதை இல்லையான்னு அந்த பாப்பா கேக்குறா. ஐயோ, பதில் தெரியலையே, இவ கிளவி மாதிரில பேசுவா. சாக்ஸ் போட்டுட்டு நடந்தா அவமரியாதை இல்லை. ஆமாமா, சாக்ஸ் போட்டுட்டு நடந்தா அவமரியாதை இல்லைன்னு தாத்தா அந்த சமயத்துல சும்மா சாக்குக்கு சொல்லி சமாளிச்சிருக்கிறாரு. அடுத்து அந்த பாப்பா கேக்குறா, தாத்தா செருப்பு போட்டுட்டு போனா எப்படி அவமரியாதை அப்படின்னு அந்த பாப்பா கேக்குறா. இல்லம்மா, செருப்பு பீல மிதிக்கும், குப்பையில மிதிக்கும், சாக்கடையில மிதிக்கும், கண்டதையும் மிதிச்சிருக்கும். அதை மிதிச்சுட்டு தெய்வத்து ரோட்டு மேல போனோம்னா அது எவ்வளவு பெரிய அவமரியாதை. அப்படியா தாத்தா? தாத்தா, எனக்கு இன்னொரு சந்தேகம்.
இந்த பூமியவே வந்துட்டு பகவான் படைச்சாருன்னு தானே நீ சொல்லி கொடுத்த. ஆமாம் பாப்பா. அப்ப இந்த பூமியில இருக்கிற எல்லாமே பகவானோட தானே. ஆமாம் பாப்பா. அப்போ சாக்ஸ் வந்துட்டு பகவானோட தானே. ஆமாம் பாப்பா. அப்ப அந்த செருப்பும் பகவானோட தானே. ஆமாம் பாப்பா. அப்போ அந்த பீ இருக்குல்ல, அந்த சாக்கடை இருக்குல்ல, குப்பை இருக்குல்ல, அதெல்லாம் பகவானோடது தானே, பகவானோட பொருள் தானே. ஆமாம் பாப்பா. அப்புறம் எப்படி தாத்தா வந்துட்டு அது பகவானுக்கு அவமரியாதை ஆகும்? இந்த பூமியில இருக்கிற எல்லாமே வந்துட்டு கடவுளோட படைப்பு தானே. இங்க இருக்கிற ஒண்ணு ஒண்ணு குப்பை சாக்கடை மனம் எல்லாமே வந்துட்டு பகவானோட படைப்பு தானே. அப்புறம் எப்படி தாத்தா வந்துட்டு அது பகவானுக்கு அவமரியாதை ஆகும் அப்படின்னு அந்த பாப்பா கேட்ட உடனே தாத்தாவுக்கு அதுக்கு மேல பதில் சொல்லவே முடியவில்லை. பெருமக்களே, இது மறுபடியும் நான் உருவாக்கிய ஒரு கதை. இத கதையாக சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும். நேரடியாக சொல்வதை விட இப்பொழுது வியாபாரம், சாக்ஸ் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் சாக்ஸ் வியாபாரிகள் என் மீது கோபப்பட்டுக் கொள்ளாதீர்கள். இங்க பாருங்க, வெறுங்காலோட நடக்கிறதுனா நடந்துடணும். இல்ல கால்ல ஏதாவது போட்டுக்கிட்டு நடக்கணும்னு நினைச்சிட்டோம்னா செருப்பு கூட போட்டு போலாம். இல்லைன்னா வெறுங்காலோட போயிருங்க, அவ்வளவுதான். இல்ல கிரிவலம் போகவே வேண்டாம்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா போகும் பொழுது செருப்பு போட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது பெருமக்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நம் மனதில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு தானே தவிர சத்தியமாக கடவுள் டேய் செருப்பு போட்டுட்டு வராதடா, அது எனக்கு அவமரியாதை, அது கண்ட கண்ட மலத்தையும் நரகளையும் குப்பையையும் மிதித்த பொருள், அந்த பொருளை வைத்து என்னிடம் வராதே, அதை தூக்கி குப்பையில போடு, அது எனக்கு தேவையில்லை, சாக்ஸ் போட்டுட்டு வா, வெறுங்காலோடு வா என்று பகவான் ஒருபொழுதும் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் பொருட்களை பாகுபாடு செய்வதில்லை. மனிதர்களாகிய நாம் தான் மனிதர்களே பாகுபாடு செய்து இவன் அவன் இவன் அவன்னு ஜாதியை பிரித்து பாகுபாடு செய்து வைத்திருக்கிறோம். உடலிலேயே இது வந்துட்டு பிராமணத்துவமான தலை, இது வந்துட்டு சத்திரியமான நெஞ்சு, இது வந்துட்டு வைஷ்ணவமான வயிறு, வயிற்றுக்கு கீழே இருக்கிற விஷயங்கள் வந்துட்டு சூத்திரமமான விஷயம் என்று உடலிலேயே நம்ம பாகுபாடு பண்ணி வைத்திருக்கிறோம். ஆனால் அதுபோல் பகவான் ஒருபோதும் பாகுபாடு செய்வதில்லை என்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாப்பா கேட்டாலே பகவானுக்கு எப்படி பாகுபாடு வரும் அப்படின்னு. மறுபடியும் வருகிறேன், வெறுங்காலோட போறதா இருந்தா போயிடலாம். இல்ல கால்ல ஏதாவது போடணும்னு தோணுச்சுன்னா சாக்ஸ் ஏன் போடணும்? சாக்ஸ் ஏன் போடணும்? நான் பாக்குறேன் பெருமக்களே, நான் இப்ப உரைக்கு நான் வருகிறேன். நான் பாக்குறேன் ஒரு கார் ஒண்ணு வருது, கிரிவல பாதையில நிக்குது. அதுல இருந்து ஒரு குடும்பம் இறங்குறாங்க. ஒரு கணவன், மனைவி, மூத்த பையன், பொண்ணு, எல்லாரும் முகம்லாம் கழுவிட்டு கிரிவலம் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. அவங்கள ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் அந்த பாதத்துல வச்சு செலட்டை போட்டு ஒட்டிக்கிறாங்க. இன்னொரு டிஷ்யூ பேப்பர் மறுபடியும் ஒட்டுறாங்க. ஒரு 5-6 டிஷ்யூ பேப்பர் செலட்டை போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேல சாக்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி 2 கால்லையும் குடும்பமே உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் இதை ஒர்க் அவுட் பண்றாங்க. பண்ணிட்டு நடக்கிறாங்க. நான் நினைக்கிறேன், இதுக்கு பதிலா நீ செருப்பே போட்டுடலாமே, எதுக்காக இப்படி? அந்த செருப்புல அப்படி என்ன இருக்கு? கடவுள் ஒருபோதும் செருப்பை கீழேயாகவும் சாக்ஸையும் அந்த டிஷ்யூ பேப்பரையும் மேலேயாகவும் பார்ப்பதே கிடையாது. நம் மனதிற்குள் தான் இந்த கசடு இருக்கிறது. நம் மனதிற்குள் தான் இந்த பாகுபாடு, உயர்வு தாழ்வுன்னு இருக்குது. பகவானுக்கு இந்த பூமியில் இருக்கிற எதுவுமே உயர்வு தாழ்வு அல்ல, எல்லாமே நேர்கோடு தான் என்கிற இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்திற்கு வருகிறேன். நான் சொன்னேனே இந்த உரை முழுவதும் ஒரு கதமம். அடுத்த விஷயத்துக்கு நான் வருகிறேன். பெருமக்களே, எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற இந்த ஒற்றை ஆங்கில சொல்லை நான் இந்த இடத்தில் உங்களிடம் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த பூமியில் இருக்கிற எல்லா உறவுகளுக்கு நடுவிலேயே எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்குதோ அப்படிங்கிற இந்த பார்வை. இந்த இடத்துல ஒரு சின்ன பகிர்வு உங்ககிட்ட நான் பண்ணணும். கடைக்கு போறேன், ஒரு 10 ரூபாய் கொடுக்குறேன், கத்திரிக்காய் வாங்குறேன். இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் இது கொடுத்தேன், நீ அது கொடுத்த, இது எக்ஸ்சேஞ்ச். சரியா? ஒரு தாய் வந்துட்டு 10 மாசம் சுமந்து வலிய சுமந்து ஒரு குழந்தைய பெத்து வளர்த்து உருவாக்கி 25 வயசு பையனாக உருவாக்கி விட்டதற்கு பிறகு அந்த பையன் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அம்மா வந்துட்டு 70 வயசு 80 வயசு ஆனதற்கு பிறகு அந்த பையன் அதுக்கப்புறம் அம்மாவை வந்துட்டு பாத்துக்கிறேன் தெரியுமா? இது ஒரு வகையான எக்ஸ்சேஞ்ச். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தருக்கு வந்துட்டு நான் ஏதோ ஒரு உதவி பண்றேன், மொய் எழுதுறேன், மொய் 501 எழுதிட்டு வர்றேன்,
திருப்பி அவங்க வந்துட்டு என் கல்யாணத்துக்கு நான் போய் பத்திரிக்கை வச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க மொய் எழுதணும், அதே 501 வந்து செஞ்சிடணும். எக்ஸ்சேஞ்ச். ஒரு காதலன் ஒரு காதலி, அந்த பையன் வந்துட்டு நான் உன்கிட்ட எவ்வளவுலாம் எதிர்பார்க்க, நான் என்னென்னலாம் உனக்கு செய்யறேன்னு தெரியுமா, உன்னை நான் எப்படியெல்லாம் பாத்துக்கிறேன் தெரியுமா, நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, நீ திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற, என் மேல அன்பே நீ செலுத்த மாட்டேங்கிற, உன் மேல நான் அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன். அப்படியா, சரி நான் உன் மேல நான் அன்பு செலுத்துறேன் என்று அந்த பெண் மறுபடியும் அன்பு செலுத்துகிறாள் என்றால் இது எக்ஸ்சேஞ்ச். நான் உனக்கு இதை தருகிறேன், நீ எனக்கு அதை தருகிறாய். இப்போ இந்த பூமியிலேயே எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் தான் போய்கிட்டு இருக்கா? பொதுமக்கள் கிட்ட எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் தான் நடந்துட்டு இருக்குதா? எக்ஸ்சேஞ்ச் இல்லாத ஒன்று இந்த பூமியில் இல்லவே இல்லையா? யோசியுங்கள். எந்த இடத்தில் எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் நடக்கிறதோ, ஒரு வழிப்பாதையாக இருக்கிறதோ, அந்த பக்கம் இருந்து எனக்கு எதுவுமே வரல, இந்த பக்கம் இருந்து மட்டும் நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன், கொடுத்து கொண்டே இருப்பேன், கடைசி வரைக்கும் கொடுத்து கொண்டே இருப்பேன், அங்கிருந்து ஒரு துளி கூட வரவே இல்லை, கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று யார் இருக்கிறார்களோ அதற்கு பெயர்தான் அன்கண்டிஷனல் லவ். அது இந்த உலகாயத்த மக்களில் கோடியில் ஒருவர், எங்கோ ஒரு மூலையில், அது ஒரு காதலர்களுக்கு மத்தியிலேயோ அல்லது கணவன் மனைவிக்கு மத்தியிலேயோ அல்லது ஏதோ நண்பர்களுக்கு மத்திய எங்கோ ஒரு இடத்துல அந்த அன்கண்டிஷனல் அப்படிங்கிற விஷயம், எக்ஸ்சேஞ்ச் இல்லாம நான் கொடுக்குறேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் கொடுத்து கொண்டே இருப்பேன், அங்கிருந்து வரணும்னு நான் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்று போய்கொண்டிருந்தால் அதற்கு பேரு தான் அன்கண்டிஷனல் லவ். சரி, இப்போ இந்த உலக விஷயத்தை விட்டுருவோம், ஆன்மீகத்துக்கு வருவோம். ஆன்மீகத்தில் குரு ஸ்தானத்துல இருக்கிற ஒருத்தர், இப்போ அந்த காலத்துல இருக்கிற குருமார்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், குருகுலத்தை வச்சுக்கிட்டு, தம்பி வா உனக்கு நான் சொல்லித்தரேன், நீ வந்து எனக்கு காணிக்கைய ஒரு பைசாவும் நீ தர வேண்டாம், ஒன்னும் பண்ண வேண்டாம், காசு கீசு எதுவும் தர வேண்டாம், ஆனா கொஞ்சம் அந்த வீடை மட்டும் மொழிகி விட்டுரு, அந்த பாத்திரத்தை கழுவிடு, கொஞ்சம் சோறை சமைச்சு வச்சிரு, என் துணியெல்லாம் துவைச்சு போட்டுரு, எனக்கு கொஞ்சம் கால் அமைக்கி விடு, அப்புறம் வந்துட்டு அந்த படுக்கையெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிடு என்று அந்த குரு சொல்லிவிட்டு சென்றார் என்றால், அந்த சீடர்கள் எல்லாம் அதை செய்கிறார்கள் என்றால், அது செய்து முடித்ததற்கு பிறகு அந்த குரு உபதேசம் செய்கிறார் என்றால் அதுவும் எக்ஸ்சேஞ்ச் தான். இன்றைக்கு இருக்கிற ஆன்மீகவாதிகள், இன்றைக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிற ஆன்மீகவாதிகள், குருமார்கள் எக்ஸ்சேஞ்ச் இல்லாம ஒரு தீட்சைக்கு 10,000 ரூபாய், ஒரு உபதேசத்திற்கு வந்துட்டு 20,000, உங்களுக்கு 10 நாள் தியான வகுப்பு நடத்துகிறேன் 25,000 50,000. இல்லைங்க, அந்த பணத்தை வாங்கி நான் வந்துட்டு அன்னதானம் பண்றேன், அந்த பணத்தை வாங்கி நான் வந்து இந்த பக்கம் வந்துட்டு ஏழை குழந்தைகளுக்கு நான் கல்விக்கு நான் செலவு செய்கிறேன், அந்த மாதிரி எல்லாம் என்ன வியாக்கியானம் செய்தாலுமே எக்ஸ்சேஞ்ச் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு இங்கிருந்து ஒரு 10,000 20,000 வாங்கி கொண்டு உனக்கு நான் தீட்சை தருகிறேன். இங்க பாருங்க, உலகாயத்த மக்களிடம் அன்கண்டிஷனல் லவ் இருப்பது மிக மிக ஆச்சரியத்திற்கு உரியது. அவனே வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் ஒரு வழியாக நேரடியாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தந்து கொண்டே இருக்கிற கோடியில் ஒருவன் ஆங்காங்கே இருந்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் ஆன்மீகத்திலே குரு ஸ்தானத்திலே இருக்கிற ஒவ்வொருவரும் எக்ஸ்சேஞ்ச் என்கிற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யார் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த குருவை தேடி கண்டுபிடியுங்கள். இப்ப என் லட்சணத்துக்கு வருவோம். நடைமேடையில் அமர்ந்து கொண்டு அப்படியே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், சந்திப்பதற்கு பல மக்கள் வருகிறார்கள், அதுல வாங்க உட்காருங்க என்று நான் இப்படி அமர்ந்து கொண்டிருக்கிறேன். யாரோ வர்றாங்க, கையில 1 கிலோ பழத்தோட வர்றாங்க, வாங்க 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 வாங்க, நான் வாங்க 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 வாங்க, பார்த்து ரொம்ப நாளாச்சு, வாங்க வாங்க கொடுங்க கொடுங்க, அந்த பழத்தை வாங்கி வச்சுக்கிட்டு உட்காருங்க, முன்னாடி வந்து உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா, அவர் நல்லா இருக்காரா, இவர் நல்லா இருக்காரா, சொல்லுங்க, சந்தேகம் சொல்லுங்க, சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வைக்கிறேன். இப்போ நான் எக்ஸ்சேஞ்ச் செய்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, எந்த பொருளும் கொடுக்காமல் வந்து அமர்ந்த நபருக்கு நான் எதுவுமே பேசுவதில்லை. பொருளை கொண்டு வந்துட்டா உடனே அவங்க கிட்ட மட்டும் ரொம்ப கனிவா பேசுறேன்னா நான் எக்ஸ்சேஞ்ச் செய்து கொண்டிருக்கிறேன். பெருமக்களே, எந்த குரு எதிர்பார்ப்பே இல்லாமல், எந்த எக்ஸ்சேஞ்ச் என்கிற விஷயத்திற்குள் இல்லாமல் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரோ, எதுவுமே எதிர்பார்க்காமல் கொடுத்து கொண்டே இருக்கிறாரோ, அந்த குருவை பிடியுங்கள். அதுதான் இந்த உலகத்திலேயே சிறந்த குரு. யார் ஒருவர் அன்கண்டிஷனல் லவ்வாக எதையுமே எதிர்பார்க்காமல் கொடுத்து கொண்டிருக்கிறானோ அவன் சிவன். ஓம் நம சிவாய நமக. அடுத்த விஷயத்துக்கு போலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு உரை பண்ணியிருந்தேன். அந்த உரை என்னன்னா, கடவுளை ஏன் கொஞ்சுகிறீர்கள்
அப்படிங்கிற ஒரு உரை பண்ணியிருந்தேன். அந்த உரையில மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை பத்தி நான் பேசியிருந்தேன். அந்த திருவாசகத்தை பத்தி பேசிட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். நல்ல வேளை நான் திருவாசகத்துக்கு உருகல அப்படின்னு அந்த உரை அப்படியே நான் சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். இது ஒரு முன்கதை சுருக்கம், சரியா? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்தது. ரொம்ப 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 ஆச்சரியத்திற்குரிய ஒரு சம்பவம். கிரிவலப்பாத நடைமேடைகளே நான் தங்கி இருக்கிற இடத்துல என்னை பார்க்கறதுக்கு ஒரு 10-15 பேர் வந்திருந்தாங்க. அதுல திடீர்னு வந்துட்டு ஒரு பொம்னாட்டி அம்மா வந்துட்டு, சுவாமி நீங்க சிவபுராணம் பாடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சிவபுராணத்தை விரிச்சு வச்சுக்கிட்டு நான் அப்படியே பாட ஆரம்பிக்கிறேன். அப்படியே ஆழமாக பாடிக்கொண்டே இருக்கிறேன். இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னை போல் கல் நெஞ்சக்காரன் இந்த பூமியில் எவனுமே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு காயம் பட்டிருக்கு, மனசு உடைஞ்சு போயிருக்குது, அவங்க சொல்லி அழுகுறாங்கன்னா என் கண்ணில் ஒரு துளி கண்ணீர் கூட வராது. என் குடும்பத்தில் யாரோ இறந்து போயிருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க யாரோ இறந்து போயிருக்கிறாங்க, அல்லது யாரோ ஒருத்தவங்க இறந்து போயிருக்கிறாங்க, கண்ணில் ஒரு துளி கண்ணீர் கூட வராது. யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கண்ணில் ஒரு துளி கண்ணீர் கூட வராது. அப்படி கல் நெஞ்சனாக இருக்கிற ஒரு ஆன்மா நான். எப்பவுமே அந்த ஒரு ஈரமே இல்லாத ஒரு ஆன்மா இந்த ஆன்மா. சிவபுராணம் படித்துக் கொண்டிருக்கிறேன். படித்து முடிக்கும் பொழுது 10 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. எப்படி அழுதேன் என்று எனக்கே தெரியவில்லை. அது அழுக வேண்டும் என்ற ஒரு இன்டென்ஷன், உள்நோக்கம் கிடையவே கிடையாது. அல்ல, அழுக போறேன்னு கூட எனக்கு தெரியாது. அது முன்கூட்டி கூட தெரியாது. அது எப்படி அழுதேன் என்று எனக்கே தெரியாது. அதை படித்துக்கொண்டே இருக்கிறேன். அது ஒரு மந்திரமாக, அது ஒரு மெஸ்மரைசிங்காக, அப்படியே கண்ணிலிருந்து நீர், அப்படியே ஒரு அழுகை 10 நாளைக்கு முன்பு அந்த நடைமேடையில் நடந்தது. இப்போ மாணிக்க வாசகரையும் அவருடைய அந்த நிலையையும் அந்த உரையிலே, திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார், நல்லவேளை நான் உருகவே இல்லை, திருவாசகத்தை நான் படிச்சிருக்கிறேன், நான் உருகவே இல்லை என்ற ஆணவத்தில் ஒரு உரையிலே நான் சொல்லியிருந்தேனே. மாணிக்க வாசகர் மேலே இருந்து கொண்டு, ஏனென்றால் திருவாசகம் என்பது மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சிவன் எழுதியது என்பது வரலாறிலே பதிவு செய்யப்பட்டது. அதை பார்த்துட்டு ஒரு உரையில, நல்லவேளை நான் திருவாசகத்தை படிச்சு நான் உருகவே இல்லைன்னு அகந்தையில சொன்னேனே, இப்போ உண்மையிலேயே என்னை அழுக வைத்து விட்டதே அந்த பிரபஞ்சம். இதை நான் மூடி மறைக்க கூடாது. இந்த மீடியாவுல மக்கள் அனைவருக்கும் தெரியும்படி நான் சொல்லிவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சிவபுராணத்தை படித்தேன், திருவாசகத்தை படித்தேன், உண்மையிலேயே உருகி போனேன், அழுதேன். இது சத்தியமாக நடந்த உண்மை. இதை உங்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தெரிவிக்கிறேன். இது வரலாறிலே பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். ஓம் நம சிவாய நமக. அடுத்த விஷயத்துக்கு போலாம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் நான் சத்தியமா சொல்லியே ஆக வேண்டும். நான் இதை சொல்லலாமா வேண்டாமா விட்டுறலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னை பார்ப்பதற்கு ஒரு சில பெண்மணிகள் வருவார்கள். ஒரு 25 பெண்மணிகள் வருவாங்க, மெட்ராஸ்ல இருந்து வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் வயசு ஒரு 55ல இருந்து 60 வரைக்கும், ஒருத்தருக்கு ஒரு வயசு இருக்கும். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அவங்க கடந்த ஒரு 30 வருடங்களாக இந்த உரையை நிச்சயமாக அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். எனக்கு தெரியும், சத்தியமாக அவர்கள் புன்னகைத்துக் கொண்டே இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். சரி, அவர்கள் என்ன ஆச்சரியம்னா, கடந்த 30 வருடங்களாக அவர்கள் கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாதம் கூட விடாமல், அவர்களுக்குள்ளே சண்டை வராமல் 30 வருடங்களாக தொடர்ந்து கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு என்கிட்ட அறிமுகமானாங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். எப்படா இது சாத்தியம்? நான் கேட்கட்டுமா? இப்ப நடைமேடையில நான் உட்கார்ந்து ஒரு சில குடும்பங்களை நான் பார்க்கிறேன். அப்பா மகன் விட்டு குத்து சண்டை, பெத்த அம்மா மகன் மகள், கூட பிறந்த அண்ணன் தம்பி சொத்து தகராறு, வாக்கியா தகராறு. ஒரு 25 பெண்மணிகள் கடந்த 30 வருடங்களாக எந்தவித சண்டையும் இல்லாமல் ஒற்றுமையாக, ஆக்சுவலா பௌர்ணமி இருக்குல்ல, பௌர்ணமி அன்னைக்கு வரமாட்டாங்க. பௌர்ணமி அன்னைக்கு சரியான கூட்டம் என்பதனால் பௌர்ணமி முடிந்து 3வது நாள், அதாவது பிரதமை, துவிதியை, திருதியை இல்லாட்டினா துவிதியை, இது 2ல பௌர்ணமி முடிஞ்சு ஒரு 3வது நாள் எல்லாரும் மெட்ராஸ்ல இருந்து ஒரு மினி பஸ் பிடிச்சு அங்க இருந்து வந்து திருவண்ணாமலையில இறங்கிட்டு கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு அந்த பஸ் ஒரு கிலோமீட்டர்ல போய் நிக்கும். இவங்க கூட்டமா நடந்து வர மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு இது, எல்லாம் கூட்டமா போனோம்னா 2 பேரா, யாரெல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டா வேண்டாம், அன்ஆர்கனைஸ்டா ஹாப்பியா அண்ணாமலையார நினைச்சுக்கிட்டே 2 பேரா யாரெல்லாம் போகணுமோ போங்க,
அப்படின்னு அப்படி ரெண்டு ரெண்டு பேரா வருவாங்க. பஸ் ஒரு கிலோமீட்டர்ல போய் நிக்கும். யார் யாருக்கெல்லாம் கால் வலிக்குதோ, திடீர்னு ஏதாவது முடியலைன்னா பஸ்ல ஏறி உட்காந்துக்கலாம். பஸ் ஒரு கிலோமீட்டர் நின்னு 14 கிலோமீட்டர் முடிச்சிடும். இவங்களும் அப்படியே நடந்து கடைசியில வந்துட்டு அம்மணியம்மன் கோவில்ல போய் எல்லாரும் உட்காந்து அவங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த இந்த இட்லி சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பி போவாங்க. அது மட்டுமல்ல, சதுரகிரி, வெள்ளையங்கிரி, திருப்பதி, காசின்னு வந்து சமீபத்துல சொன்னாங்க, சுவாமி காசிக்கு போயிட்டு வாங்க. நான் உட்காந்து சொல்றேன், காசியில அது பாருங்க இது பாருங்க. சுவாமி நாங்க காசிக்கு 4 தடவை போயிட்டு வந்துட்டோம், டீமாவே 4 தடவை போயிட்டு வந்துட்டோம், இப்போ வந்துட்டு நாங்க 4வது தடவை. அடாடாடாடா. அப்ப இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஸ்தலங்களுக்கும் இந்த 25 பெண்மணிகளும் கடந்த 30 வருடங்களாக எங்கெங்கேயோ போய்கிட்டே இருக்கிறாங்க. அதுல இந்த கிரிவலத்தை கடந்த 30 வருடங்களாக விடாமல் பௌர்ணமியின் 3வது நாள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இது போக சாதாரணமா சும்மா வீட்டுல இருக்கிற நாட்கள்ல அந்த அவங்கள ஒருத்தவங்க வீட்டுல குழுமி அப்பப்போ பஜனை பண்ணுவாங்களாம். அப்பப்போ வந்துட்டு ஏதாவது மந்திரம்லாம் சொல்லி படிப்பாங்களாம். பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி சமயத்துல அந்த 25 பேர் மறுபடியும் குழுமிடுவாங்களாம். குழுமி ஒன்னாவே இருந்து அந்த பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிட்டு மறுபடியும் விடை பெற்றுக் கொள்வாங்களாம். நான் யோசித்து பார்க்கிறேன், இது எப்படி சாத்தியம்? சவால் விட்டு கூட இங்க சொல்லலாம், யாராவது 2 பேரு தொடர்ந்து 30 வருஷம் எந்தவித சண்டையும் இல்லாமல் இருந்து பாருங்க பாப்போம்னு சொன்னா கூட முடியாதியா? கணவன் மனைவி கூட இருப்பதில்லை. 3 மாசத்துல டைவர்ஸ், 2 வருஷம், 1 வருஷத்துல டைவர்ஸ் என்னும் பொழுது ஒரு 25 பெண்மணிகள் அவங்க வந்துட்டு ஒரு 25-30 வயசா இருக்கும்போது, சின்ன பொண்ணுங்களாக இருக்கும் பொழுது, திருமணமான சமயத்துல அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து வாடி இந்த மாதிரி நம்ம கிரிவலம் போகலாம், இன்ன பிற ஸ்தலங்களுக்கு போகலாம், சிதம்பரம் போகலாம், ராமேஸ்வரம் போகலாம்னு ஒவ்வொரு இடமா வந்துட்டு வண்டி கட்டி அவங்க போய் இன்னைக்கு தேதி வரைக்கும் 30 வருடங்களாக போய் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நான் தியானிக்கிறேன், யார் இந்த பெண்கள்? ஒன்று சொல்லட்டுமா? சத்தியமாக ஓகே, இதை அப்படியே நான் நிறுத்திட்டு மகாபாரதத்துக்கு வரேன். இதை சொல்லணும்னு நான் ஐடியாவே இல்லை, அப்படி ஃப்ளோல வருது. மகாபாரதத்துக்கு நான் வரேன். மகாபாரதத்துல பாருங்க, ஒரு 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 சில தேவதைகள் வானத்துல இருக்கிறாங்க. அஷ்ட வசுக்கள்னு சொல்லுவாங்க. அஷ்டனா 8. அந்த 8 தேவதைகள் ஒரு சேட்டை பண்ணிடுறாங்க. கதை பெருசா போக வேண்டாம். ஒரு சேட்டை பண்ணிடுறாங்க. சாபத்துல பூமிக்கு வந்துடுறாங்க. பூமிக்கு நீங்கள் போய் பிறப்பீர்களாக அப்படின்னு சாபம் வந்த உடனே ஐயோ அப்படின்னு கங்காதேவி கிட்ட போயிட்டு வேண்டுறாங்க. கங்காதேவியே எங்களை பூமியில போயிட்டு பிறக்கணும்னு சாபம் வந்துருச்சுன்னு கங்காதேவி சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, நான் ஒரு விஷயமா நான் பூமிக்கு நான் போறேன், அங்க வந்துட்டு என் வயிற்றுலயே நீங்க 8 பேரும் குழந்தைய பிறக்கும்படி நான் வச்சிடுறேன், நீங்க வந்து என் வயிற்றுல குழந்தைய பிறந்த உடனே போயிட்டு கங்கையில உங்களை அடிச்சு அப்படியே கொன்றுறேன், ஒவ்வொருத்தரையா கொன்றுறேன், அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் வானத்துக்கே நீங்க வந்துருவீங்கன்னு கங்காதேவி சொல்லிட்டு கங்காதேவி பூமிக்கு வர்றாங்க. பூமிக்கு வந்து அங்க ஒரு மகாராஜாவை கல்யாணம் பண்றாங்க. வளவலன்னு கதை வேண்டாம், மகாராஜாவை கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. முதல் குழந்தை அந்த அஷ்ட வசுல முதல் வசு பிறக்கிறது. பிறந்த உடனே நேர போயிட்டு கங்கையில அடிச்சு கொன்றுறாங்க. 2வது குழந்தை, 3வது குழந்தைன்னு ஒரு 7 குழந்தைய கொன்றுறாங்க. 8வது குழந்தை பிறக்கும் பொழுது கணவன் வந்து, அடி சண்டாளி, நீ என்ன இப்படி குழந்தையெல்லாம் கொண்டுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது கங்காதேவி, உனக்கு என் மீது இருக்கும் அன்பு போயிடுச்சு, காதல் போயிடுச்சு, இந்த குழந்தைய நீனே வச்சுக்கோ, நான் வானத்துக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த கடைசி குழந்தையை ஒப்படைச்சிட்டு போயிடுவார். அந்த குழந்தை தான் மகாபாரதத்துல வர்ற பீஷ்மர். சரியா? இது கதை. இப்போ அந்த அஷ்ட வசுக்கள் பூமிக்கு வந்துட்டு எப்படி போனாங்களோ, இப்ப நான் மகாபாரதத்தை விட்டுறேன், இந்த 25 பெண்மணிகள் கிட்ட நான் வரேன். நான் நினைக்கிறேன், நான் தியானித்து பார்க்கிறேன், யார் இந்த 25 பெண்மணிகள் அப்படின்னு நான் தியானிச்சு பார்க்கிறேன். சத்தியமாக வானத்தில் இருந்து வந்த தேவதைகளாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. இங்க பாருங்க, அந்த 25 பெண்மணிகள்ல ஒரு அம்மா தலைவியாக இருக்கிறார், இன்னொரு அம்மா அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கிறாங்க. இங்க பாருங்க, இந்த அம்மா என்ன சொல்றாங்களோ அதைத்தான் மிச்சம் இருக்கிற அத்தனை பேரும் கேட்கிறாங்க. இது எப்படிங்க முடியும்? அப்பா சொல் பேச்சு நீங்க கேட்பீங்களா? அம்மா சொல் பேச்சு நீங்க கேட்பீங்களா? ஆபீஸ்ல உங்க பாஸ் சொல் பேச்சு கேட்பீங்களா? பாலிடிக்ஸ் பண்ண மாட்டீங்க, சண்டை போட மாட்டீங்க. ஒரு அம்மா கடந்த 30 வருடங்களாக இதை செய். ஒண்ணு சொல்லட்டுமா? அந்த 25 பெண்மணிகளும் ஒரே அதாவது ஒருத்தவங்க பணக்காரங்க, ஒருத்தவங்க ஏழை. அவங்க பட்டுச்சேலை கட்டிட்டு வருவாங்க, இவங்க காட்டன் சேலை, கதர் சேலை கட்டிட்டு யூனிஃபார்ம். 25 பெண்மணிகளுக்கும் ஏதாவது ஒரு கடையில போயிட்டு எல்லாருக்கும் ஒரே சேலை வாங்கிட்டு வந்துருவாங்க. இந்த லீடர் அம்மா வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும், நான் பாக்குறேன், எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம்ல வர்றாங்க. இந்த யூனிஃபார்ம் வருஷத்துக்கு வருஷம் மாத்திட்டு இருப்பாங்க. ஏப்ரல் மாசம் சேலை மாறிக்கொண்டே இருக்கும். போன தடவை பச்சை கலர் சேலை எல்லாரும்
அப்படியே ஒரு மாதிரி பூவா போட்டு பச்சை கலர் சேலை கட்டிட்டு வந்தாங்க. இப்போ ஒரு மாதிரி வயலட் கலர் சேலை கட்டிட்டு வராங்க. இப்படி இப்படி அந்த அம்மா என்ன சொல்கிறார்களோ அதை எந்த தடையும் இல்லாமல், எந்த மறுதளிப்பும் இல்லாமல், எந்த பாலிடிக்ஸும் இல்லாமல் அந்த 25 பெண்மணிகளும் எப்படி கேட்டுக்கொண்டு அப்படி ஒரு குழந்தை போல செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம்? இதை நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களிடமே சொன்னேன், நீங்கள் தேவதைகள், தேவதைகள். அவங்க சிரிப்பாங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க இந்த பூமிக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க, நீங்க தியானிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த பௌர்ணமி முடிந்தது. 3 நாள் கழித்து அவர்கள் வந்தார்கள். எனக்கு இட்லி கொடுப்பாங்க, ஒரு பையில கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவங்க ஒரு விஷயம் சொன்னார்கள். ஆணி அடித்து விட்டேன், அவர்கள் தேவதைகள் தான். ஒரு விஷயம் சொன்னார்கள். என்ன தெரியுமா? சுவாமி, இன்னும் 5 வருஷம் தான். 5 வருஷத்துக்குள்ள இந்த 25 பொம்நாட்டிகள் கிட்டே நாங்க மீட்டிங் போட்டு சொல்லிட்டோம். உன் குடும்ப பிரச்சனை, உன் குடும்ப பிரச்சனை இன்னும் என்னென்னலாம் நீ செட்டில் பண்ணணுமோ 5 வருஷத்துக்குள்ள உங்களுக்கெல்லாம் அவகாசம், எல்லாத்தையும் முடிச்சிடணும். நாங்க எல்லாரும் தீர்த்தமலை பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்துல 25 பேரும் நாங்கள் அனைவரும் துறந்து விட்டு, குடும்பம் குட்டி நாங்கெல்லாம் பேரம்பேத்தியெல்லாம் பார்த்தாச்சு, எங்க பிரச்சனைகள் அனைத்தையும் துறந்து விட்டு துறவிகளாக மாறி அந்த ஆசிரமத்திலே போய் நிரந்தர துறவிகளாக கடைசி மூச்சு வரை இருக்க போகிறோம். ஆமாம் 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 எல்லாரும் சொல்றாங்க. ஆமா ஆமான்னு நாங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டோம். மீட்டிங் போட்டு, இதுல வேற யாருக்காவது மாற்று கருத்து இருக்குதா? நீங்க குடும்பத்துல போகணும்னு ஆசைப்படுறீங்களா? நாங்க சொல்றதுக்கு ஒத்த மனசு இருக்குதா? சரின்னு சொல்றீங்களா? இதை நிதானமா உட்காந்து பேசி இருக்கிறாங்க. 25 பெண்மணிகளும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. குடும்ப பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு 5 வருஷத்துல குறைஞ்சது 2030 போல அனைவரும் தீர்த்தமலையில இருக்கிற ஆசிரமத்துல நிரந்தர துறவிகளாக கடைசி வரைக்கும் சேர்ந்து விடுவோம் அப்படிங்கிற தகவலை இந்த பௌர்ணமி 3வது நாள் என்னிடம் வந்து சொன்ன பொழுது, இறைவா, இவர்கள் சத்தியமாக தேவதைகள் தான். என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு அதிசயத்தை, ஒரு அதிசயமான நிகழ்வை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஓம் நம சிவாய நமக. அடுத்த விஷயத்துக்கு போலாம். என்கிட்ட கேட்குறாங்க, சுவாமி உங்களுக்கு தியானம் பண்றதுக்கு நேரம் இருக்கா? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மக்கள் கிட்ட உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, தியானம் பண்றீங்களா? நான் தியானம் பண்றேன், பண்ணல, அது ஒரு விஷயம் இருக்கட்டும். சுவாமி தியானம் எப்படி சாமி பண்றது? நான் தியானம் பண்ணி 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 பார்க்குறேன், தியானம் வரமாட்டேங்குது. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சுவாமி, நான் தியானம் பண்ணா நான் முக்தி அடைய முடியுமா? நான் தியானம் பண்ணா என்னுடைய கர்மாவெல்லாம் போகுமா? இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் கேட்கிறார்கள். நான் இந்த இடத்திலே ஒரே ஒரு விஷயத்தை சொல்வதற்கு நான் அமர்ந்திருக்கிறேன். அது என்னன்னா, தியானத்திற்கும் மனம் என்பதற்கும் மட்டும்தான் தொடர்பு. தியானத்திற்கும் வேற எதுக்குமே தொடர்பில்லை, அவ்வளவுதான். தியானம் என்பது மனத்துக்கான ஒரு டூல், அவ்வளவுதான். தியானத்தை வைத்துக்கொண்டு நான் இறைவனை அடைய முடியுமா? முடியாது. தியானத்தை வைத்துக்கொண்டு என் கர்மாவை எல்லாம் கழிக்க முடியுமா? முடியாது. தியானத்தை வைத்துக்கொண்டு பிறவா நிலை அடைய முடியுமா? முடியாது. முக்தி அடைய முடியுமா? முடியாது. தியானத்தை வைத்துக்கொண்டு நான் யாரையாவது ஏவல் செய்ய முடியுமா? பில்லி சூனியம் செய்ய முடியுமா? முடியவே முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. தியானத்தை வைத்துக்கொண்டு உன் மனம் என்கிற விஷயத்தை ஏதாவது பண்ணலாம், என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம். தியானத்துக்கும் மனதிற்கும் மட்டும்தான் தொடர்பே தவிர வேற எதுவுமே கிடையாது. இங்க பாருங்க, என் மனம் ரொம்ப சஞ்சலிச்சுக்கிட்டு இருக்குது, அதை கொஞ்சம் அடக்கணும். என்ன பண்ணும்? தியானம் பண்ணலாம். இன்னும் ரொம்ப அடக்கணும், தியானம் பண்ணலாம். அப்ப சமாதின்னு சொல்றாங்களே, அது என்னது? இங்க பாருங்க, தியானத்துடைய உச்ச நிலைதான் சமாதி. நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தியானம் பண்றேன், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 24 மணி நேரத்துல முக்காவாசி நான் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது டெய்லி நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது இன்டென்சிஃபை ஆயிடுச்சு, ரொம்ப அடர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது சமாதி நிலையை தரும். அப்படியே அப்படியே கோமா ஸ்டேஜ் மாதிரி அப்படியே உட்காந்துடுவீங்க. அப்ப தியானத்துடைய அடர்த்தியான ஸ்டேஜ் அப்படிங்கறதுதான் சமாதி நிலை. அந்த சமாதி நிலையில இருக்கிறப்போ உங்க மனம் என்னவாக இருக்கும் தெரியுமா? 0. மனம் இயங்கவே இயங்காது. அப்போ அந்த தியானத்தின் உச்சம் சமாதி, அந்த சமாதியிலே மனம் 0வாக இருக்கும். அப்போ இந்த தியானத்தை வச்சு மனசை மட்டும் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். மனம் பயங்கரமா இயங்கிட்டு இருக்கா, ஓகே உட்காடுறேன், ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்றேன், கொஞ்சம் கம்மியா இயங்குது, மனம் கொஞ்சம் அடங்குது, மனம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ள வருது, இந்த மாதிரி என்னென்னமோலாம் பண்றமே தவிர மனசை தவிர வேற எந்த என்டைட்டிக்குள்ளேயும் தியானத்தால ஒண்ணுமே பண்ண முடியாது. இத தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, தியானம் அப்படிங்கிறது இப்படி உட்கார்றது தானா? என்கிட்ட கேட்கறாங்க, சுவாமி நீங்க தியானம் பண்றீங்களா? அந்த விஷயத்துக்கு நான் வரேன். நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த நடைமேடையில உட்கார்ந்தே இருக்கீங்க, நீங்க தியானம் பண்ற மாதிரி தெரியலையே.
தம்பி, பொதுவாக நான் வந்துட்டு காலையில 3 மணிக்கு நான் எந்திரிப்பேன். 3ல இருந்து 4:30 வரைக்கும் நான் உள்ள தியானம் பண்றேன். அதுக்கப்புறம் நான் வெளியில வரேன், காலை கண்கள்லாம் முழிக்கிறேன், குளிக்கிறேன், அதெல்லாம் பண்றேன். நைட்டு தூங்கும்போது ஒரு 3/4 மணி நேரம் தியானம் பண்றேன். பொதுவானது அது. இன்னொன்னு சொல்லட்டுமா தம்பின்னு நான் சொல்லுவேன். அது என்னன்னா, இந்த வாழ்க்கையே தியானம் தான். இந்த வாழ்க்கையே தியானம் தான். இங்க பாருங்க, ஒரு பெண் சமையல் செய்கிறாள், அந்த சமையல் ஒரு தியானம். ஒருத்தர் மியூசிக் கேட்டுட்டு இருக்கிறார், அந்த மியூசிக் கேட்கும்போது அந்த மியூசிக் ஒருவேளை அவருடைய மனதை ரிலாக்ஸ் பண்ணுது, அது தியானம். எதெல்லாம் உன் மனதை ரிலாக்ஸ் பண்ணுதோ, உன் மனம் கட்டுக்குள் வருகிறதோ, அது தியானம். நீ வந்துட்டு ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கிற, அந்த குழந்தைய பார்க்க 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 உன் மனம், கோபமாக இருந்த மனம் அப்படியே அடங்கி சாதுவாக ஆயிடுச்சா, அந்த குழந்தையை பார்த்தல் என்பது ஒரு தியானம். அவ்வளவு நேரம் புருஷன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பொண்டாட்டி, மைண்டை டைவர்ட் பண்றதுக்காக கிச்சனுக்குள்ள வந்துக்கிட்டு காய்கறி எல்லாம் நறுக்கி உப்பு மசாலாலாம் போட்டு சமையல் பண்றா. சமையல் பண்ணி முடிச்ச உடனே ஆளே குஷியா மாறிட்டா, கோபம் போயிடுச்சு அப்படின்னா, அந்த சமையல் என்கிற செயல் தியானம். பெருமக்களே, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த நடைமேடையில் அமர்ந்து மக்களோடு பேசிக்கொண்டிருக்கிற இந்த 24 மணி நேரம் இல்ல, கடைசி மூச்சு வரை இருக்கிற இந்த வாழ்க்கை ஒரு தியானம் என்பதனால் இப்படி உட்கார்றதுதான் தியானம். அப்படியே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க தெரியுமா? அது கிடையாது. எந்த செயல் நம் மனதை அடக்கி அப்படியே அமைதியாக வைத்திருக்கிறதோ அந்த செயலுக்கு பெயர் தியானம். இந்த மனிதன், இந்த ஆன்மா ஏற்கனவே ஆபீஸ்க்கெல்லாம் போயிருக்கிறான், வேலை பார்த்துருக்கிறான், கொஞ்சம் மனசு வந்துட்டு என்னடா இப்படி எல்லாம் பாலிடிக்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் கலங்கி இருக்குது. ஆனா இப்போ இந்த நடைமேடையில் அமர்ந்திருக்கும் போது கல்லு மாதிரி, மரக்கட்டை மாதிரி, எந்த பவரும் இல்லாமல் சன்னமாக அமைதியாக அப்படி இருக்குது தெரியுமா? அப்போ இந்த வாழ்க்கையே தியானம் தான். எனவே தியானம் என்பது தனியாக கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், தியானம் என்பது மனசை மட்டும்தான் டீல் பண்ண முடியுமே தவிர, கர்மாவையோ இல்லாட்டினா பகவான் கிட்ட போய் சேர்க்கிறதோ அல்லது உங்களுக்கு பிறவா நிலையை தருவதோ உங்களுக்கு முக்தியை தருவதோ எதுவுமே தியானத்தால் பண்ண முடியாது. தியானத்தால் உங்கள் மனதை மட்டும்தான் நடக்க முடியும், வேறு எதுவும் செய்ய முடியாது. மற்றதுக்கெல்லாம் மற்றது இருக்குது. ஓம் நம சிவாய நமக. கடைசியாக ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிடுறேன். என்கிட்ட வந்து நிறைய மக்கள் கேட்குறாங்க ஒரு சந்தேகம், அது எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகமாகத்தான் எனக்கும் படுகிறது. அதனால் இந்த உரையில சொல்லி இந்த சின்ன விஷயத்த ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் வரும், அதை சொல்லி இந்த இடத்துல உங்க எல்லாருக்கும் நான் தெளிவுபடுத்திடுறேன். சுவாமி, உங்களுக்கு பகவான் வந்துட்டு பிஹெச்டி, ப்ரொஃபஸர், பிளாட்டு, அவ்வளோ பணம் அதெல்லாம் கொடுத்தாரு, அதை விட்டுட்டு ஏன் வந்தீங்க? எவ்வளவு பெரிய விஷயம் கொடுத்தாரு, அதை விட்டுட்டு ஏன் வந்தீங்க? அதை நீங்க தொடர்ந்து இருக்கலாமே, அவ்வளவு பெரிய விஷயத்த போட்டுட்டு தூக்கி போட்டுட்டு ஏன் வந்தீங்க? அந்த வீடை ஏன் கொடுத்தீங்க? எல்லாத்தையும் போட்டுட்டு ஏன் வந்து இப்படி நடு ரோட்ல சும்மா உட்காந்துருக்கீங்க? இங்க பாருங்க, அதை விட இது பெரியது, அவ்வளவுதான். ஒரே வார்த்தை, அதை விட இது பெரியது, அவ்வளவுதான். அதை புரிந்தால் அது புரிஞ்சிருது, அது புரியலைன்னா இந்த கேள்வி வரும், அவ்வளவுதான். அது புரிஞ்சிடுச்சு, சரியா? இப்ப நான் சொல்றேன், ஒரு பாப்பா எல்கேஜி படிக்கிறா, அவளுக்கு புளிப்பு மிட்டாய் என்பதுதான் உலகம். அவ எப்ப பார்த்தாலும் அப்பா எனக்கு இப்ப புளிப்பு மிட்டாய் வேணும், மத்தியானம் ஆச்சுன்னா மறுபடியும் புளிப்பு மிட்டாய், சாயந்தரம் ஆச்சுன்னா மறுபடியும் புளிப்பு மிட்டாய், அவளுக்கு தூங்கி எந்திரிச்சாலே புளிப்பு மிட்டாய், அவளுக்கு அதுதான் வேணும். அவளுடைய உலகமே அதுவாகத்தான் இருக்கிறது. ஒரு கட்டத்துல அதுக்கு அது கசந்து போயிட்டு அதே பாப்பா 10ஆம் கிளாஸ்க்கு வர்றா. 10ஆம் கிளாஸ்க்கு வரும்போது லட்டு மேல அவ வந்துட்டு ரொம்ப போதையா இருக்கிறா. லட்டுவே உலகமாக இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் லட்டு சாப்பிடுறா. அப்போ அந்த பாப்பா கிட்ட, பாப்பா உனக்கு புளிப்பு மிட்டாய் தானே நீ கேட்டுக்கிட்டு இருந்த சின்ன வயசுல எல்கேஜி பார்க்கும்போது, இப்ப அந்த புளிப்பு மிட்டாய் விட்டுட்டு இப்ப லட்டு லட்டு லட்டுன்னு சொல்லிட்டு பாடுறியே அப்படின்னு கேட்டா, அப்ப புளிப்பு மிட்டாய் அது பெருசு, இப்ப அந்த புளிப்பு மிட்டாய் போயிடுச்சு, அது மேல இருக்கிற ஆசை போயிடுச்சு, பற்று போயிடுச்சு, இப்போ லட்டு என்று பதில் சொல்வது போல, அப்போ அந்த பிஹெச்டி அது சிறுசு, அது எல்கேஜி ஸ்டேஜ், அது சிறுசு, அது மீது இருக்கும் பற்றெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த நடைமேடையில உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த லட்டு, இன்னொன்னு சொல்லட்டுமா, இதுவும் போய்விடும். இதுவும் இப்ப லட்டு தான், இப்பவும் இதுவும் ஒரு பற்று தான். இங்க உட்கார்ந்து மக்கள் கிட்ட பேசணும், அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும், அப்படிங்கிறதும் ஒரு துறவு. நான் துறவாக இருப்பேன், நான் துறவரம் செய்து கொண்டு இருப்பேன் அப்படிங்கிறது கூட ஒரு பற்று தான். அதுவும் போய் ஒரு ஜடநிலை என்ற ஒரு உச்ச நிலைக்கு வரும். அந்த நிலைதான் முற்றிலுமான உச்சமமான ஒரு நிலை. அதற்கு பிறகுதான் ஒளியோடு கலக்கிற ஒரு விஷயம். நான் ஜீவகாருண்யத்தை பற்றி ஒரு உரை செய்து கொண்டிருந்தேன்.
இங்க பாருங்க, அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட், அதை நான் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன், சரியான நேரம் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, ஒளியாக அங்க வந்துட்டு எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இன்னும் அவர்கள் கூட இந்த விளையாட்டை முடிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நான் அந்த ஜீவகாருண்யத்துல நான் சொல்லல. அந்த ஒளியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த கடவுள், ஆஹ் நம்ம வள்ளலார் போய் அந்த ஒளியோடு சேர்ந்திருக்கிறார், ரமணர் போய் சேர்ந்துட்டார். அவங்க எல்லாம் இன்னும் விளையாட்டை முடிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? அந்த ரமணர் தான் இங்கே அமர்ந்திருக்கிற நாம் எல்லாம், அந்த வள்ளலார் தான் இங்கே நாம் அமர்ந்திருக்கிற எல்லாம், நாம் எல்லாருமே ஒன்றுதான். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே ஒன்றுதான். சரியா? அதுல ஒரு சில துகள்கள் விளையாட்டை முடிச்சிட்டு போய் ஒளியாக அங்க கடவுளாக நின்னுட்டு இருக்குது. சரியா? ஆனால் நின்னுட்டு இருந்தா கூட அவங்க இன்னும் முடிக்கல. ஏன் தெரியுமா முடிக்கல? மிச்சம், அவங்களாகிய மிச்சமே இன்னும் பூமியில் ஏதோ உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஏதோ உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஏதோ மரம் செடி கொடியாக உட்கார்ந்துட்டு இருக்கோம், இன்னும் விளையாட்டை முடிக்கல. அதனாலதான் முக்தி என்பது கடைசி அல்ல. இப்போ ரமணர் முக்தியாகி போயிட்டு இந்த ஒளியோடு ஒளியை கடந்துட்டாரு. வள்ளலார் சொன்ன ஜீவகாருண்யத்தை நம்ம இப்படித்தான் புரிஞ்சுக்கிறணும். ஜீவகாருண்ய முக்தி என்பது கடைசி அல்ல, உண்மையிலேயே கடைசி இல்ல. ரமணர் வந்துட்டு முக்தியாகி போயிட்டு இந்த ஒளியாக உட்காந்துக்கிட்டு இப்போ ரமணர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? நம்மள எல்லாம் வழி நடத்திக்கிட்டே இருக்கிறார். வாங்கப்பா எல்லாரும் வாங்க, சீக்கிரம் விளையாட்ட முடிங்க, விளையாட்ட முடிங்கன்னு. இப்போ கூட அவர் வந்துட்டு வினை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அங்க வினையாற்றாமல் சும்மா ஜடமாக ரமணர் இல்லை. ரமணர் மட்டுமில்ல, அந்த ஒளியே இல்லை. கடவுள் மேல வந்துட்டு செயல் செய்யாமல் இல்லை. கடவுளாக இருக்கிற அந்த ஒளி கூட செயல் செய்து கொண்டுதான் இருக்கிறது, நம்மளை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. சீக்கிரம் முடிங்க முடிங்க என்ற வினையை ஆற்றி கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாருமே முடிச்சிட்டு ஒளியோடு கலந்த பிறகுதான் மொத்தமாக அந்த விளையாட்டு முடியும். அப்போதான் முழுமையாக அந்த விளையாட்டு முடியும். அது வரைக்கும் இந்த ஒளி கூட ஜீவகாருண்யம் செய்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனால் இந்த விஷயத்தை நான் அந்த உரையிலே நான் சொல்ல மறந்து விட்டேன். அதை இந்த உரையிலேயே நான் சொல்லி விடுகிறேன். ப்ரொஃபசர் PhD என்பதெல்லாம் ஒரு நிலை. அதை கடந்து இப்பொழுது இந்த துறவரத்திலே இருக்கிறோம். இந்த துறவரமும் கடந்து அடுத்து அப்படியே சென்று கொண்டே இருக்கும். இந்த விளையாட்டு முடிய வேண்டும். நாம் எல்லாம் அதைத்தான் செய்ய வேண்டும். ஓம் நம சிவாய நமக. இத்தோடு இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி.